எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் யார் யார் எவ்வளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க, எத்தனை வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஃப்யூச்சரில் இது ஒரு டேட்டா பேஸாக கூட அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் சட்டமன்ற தொகுதியில் எந்த வேட்பாளர்கள் எவ்வளோ வித்தியாசங்களில் ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ வித்தியாசங்களில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் ப்ளே பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள். இது தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியாக செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்த்துலாம். தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு டிவிகே சார்பில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார். 1,37,136 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றுள்ளார். 35,641 வாக்கு வித்தியாசத்தில் வந்து வென்றுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் 1,04,495 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கார். கதிர் தண்டப்பன் அப்படிங்கிறவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 69,763 ஓட்டு பெற்று 3ஆம் இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். இண்டிபெண்ட் வாக்காளர்கள் டீட்டெயில் அனைத்தும் நம்ம அப்படியே பார்த்துருவோம். அதே போல் வந்து இங்கே நோட்டா பெற்றுள்ள வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,395 வாக்குகள் வந்து நோட்டா இந்த பகுதியில் வந்து பெற்றிருக்குது. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து விஜயராஜ் 1,10,095 ஓட்டு பெற்று வென்றுள்ளார். 39,351 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 70,744 ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடம். பாலுங்கிறவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு 67,392 ஓட்டு பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியினுடைய இண்டிபெண்ட் வேட்பாளர்கள் மற்றும் நோட்டா 1,248 ஓட்டுகள் வந்து இந்த பகுதியில் பெற்றுள்ளது. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முனிரத்தினம் அப்படிங்கிறவர் 84,917 ஓட்டு பெற்று வென்றுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 70,694 ஓட்டு பெற்று சுந்தர் அப்படிங்கிறவர். 3வது இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி 62,809 ஓட்டுகள் மட்டுமே பெற்றுள்ளது. இண்டிபெண்ட் வேட்பாளர்களை பார்த்தாச்சு. நோட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 1,014 ஓட்டுகள் இந்த பகுதியில் வந்து நோட்டா பெற்றுள்ளது. அடுத்ததாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து ரஞ்சித் குமார் அப்படிங்கிறவர். இவர் வாங்கிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 91,350, 15,488 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். சோமசுந்தரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டிக்கிட்டு இவர் 75,862 வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளார். 69,344 வாக்குகளை பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டிக்கிட்ட நித்யா சுகுமாருங்கிறவங்க. இண்டிபெண்ட் வேட்பாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இங்கேயும் 1078 ஓட்டு வந்து நோட்டா பெற்றுள்ளது. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 73,776 ஓட்டுகள் பெற்று இருக்கிறார். இவர் வந்து 23,121 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வென்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் போட்டியிட்டவர் எழில் கரலின் அப்படிங்கிறவங்க 50,655 ஓட்டுகள் மட்டுமே பெற்று 2ஆம் இடத்துல இருக்காங்க. 3வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50,052 ஓட்டுகள் மட்டுமே பெற்றுள்ளது. இங்கே நோட்டா வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 899 ஓட்டுகள் வந்து இங்கே நோட்டா பெற்றுள்ளது. சோளிங்கூர் தொகுதியில் வந்து கபில் அப்படிங்கிறவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார். 84,506 வாக்குகள் பெற்றுள்ளார். வெற்றி வித்தியாசம் எத்தனை ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 5,686 ஓட்டுகள் மட்டுமே வித்தியாசத்தில் வென்றிருக்கிறார். சரவணன் அப்படிங்கிறவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 2ஆம் இடத்துல இருக்கார். 78,820 ஓட்டு பெற்றிருக்கிறார். 3ஆவது இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய முனிரத்னம் அப்படிங்கிறவர் வந்து இருக்கார். இவர் வாங்கிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 57,997 ஓட்டுகள் மட்டுமே பெற்றுள்ளார். நோட்டா பெற்றுள்ள வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 572. காட்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து சுதாகர் அப்படிங்கிறவர் 69,868 ஓட்டுகள் பெற்றுள்ளார். வித்தியாசம் அப்படின்னா 5,870 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறார். 2ஆம் இடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராமு அப்படிங்கிறவர் 63,998 ஓட்டுகள் பெற்று இவர் 2ஆம் இடம். 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கவர் துரைமுருகன் டிஎம்கேவிலிருந்து. இவர் வந்து வாங்கிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 62,225 ஓட்டு மட்டுமே பெற்று 3ஆவது இடத்துல வந்து இருக்கிறாரு. இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 745. அடுத்ததாக ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய
வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து தாஹிரா அப்படிங்கிறவங்க 91,149 ஓட்டு வாங்கி வென்று இருக்கிறாங்க. 5,787 வாக்கு வித்தியாசத்தில் வென்று இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட காந்திங்கிறவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சு. 85,362 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. 3வது இடத்துல பாரதிய ஜனதா பார்ட்டி கார்த்திகேயனுங்கிறவங்க வந்து இருக்காங்க. 32,060 ஓட்டு மட்டுமே பெற்றுள்ளார் இவர். இங்கே நோட்டா வாங்கி இருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1,209. வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 73,032 ஓட்டுகள் பெற்று வென்றுள்ளார். 6,777 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வென்றிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து போட்டியிட்ட கார்த்திகேயன் 66,255 ஓட்டு மட்டுமே பெற்று 2ஆம் இடம். 3வது இடத்துல வந்து ஏடிஎம்கே எஸ்ஆர்கே அப்பு அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 45,458 ஓட்டுகள் மட்டுமே பெற்றுள்ளார். இங்கே நோட்டா வாங்கியிருக்கக்கூடியது வந்து 757 ஓட்டுகள் வந்து நோட்டா வாங்கியிருக்குது. அடுத்ததாக கீழ் வைத்தியநாக்குப்பம் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தென்றல்குமார் அப்படிங்கிறவர் 74,305 ஓட்டு இவர் பெற்று வென்றிருக்கிறார். 20,255 ஓட்டு வந்து வித்தியாசத்தில் வென்றிருக்கிறார். ஜெகன்மூர்த்தி ஏடிஎம்கேல போட்டியிட்டவர் 54,050 ஓட்டுகள் பெற்று 2ஆம் இடம். 3வது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட ராஜேஸ்வரிங்கிறவங்க வந்து 53,898 ஓட்டு மட்டுமே பெற்று இருக்கிறாங்க. இங்கே நோட்டா வாங்கியிருக்கக்கூடியது 972 ஓட். குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வந்து டிவிகேலேருந்து சிந்து அவங்க 82,858 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறாங்க. 10,097 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வென்றிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட பிரதாப்ங்கிறவங்க வந்து 72,761 ஓட்டு வாங்கி 2ஆம் இடம். 3வது இடத்துல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 64,122 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. 799 ஓட்டு வந்து இங்கே நோட்டா பெற்று இருக்கிறது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் டிவிகே சார்பில் வந்து திருப்பதி அப்படிங்கிறவர் 1,05,098 ஓட்டுகள் பெற்று வென்றிருக்கிறார். 48,263 வாக்கு வித்தியாசத்தில் வந்து வென்றிருக்கிறார். 2ஆம் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் 56,835 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கிறது. 3வது இடத்துல வந்து ஏடிஎம்கே ஞானசேகர் அப்படிங்கிறவர் இவர் வந்து 30,003 ஓட்டு வாங்கி 3ஆம் இடத்தை தழுவி இருக்கிறார். நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 464 ஓட்டு வந்து இந்த சட்டமன்ற தொகுதியில் பெற்றிருக்குது. ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இளையராஜா அப்படிங்கிறவர் 70,201 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். 5,198 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்துல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்செல்வம்ங்கிறவர் 65,003 ஓட்டு வாங்கியிருக்காரு. 3வது இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய குப்புசாமி அப்படிங்கிறவர் வந்து 60,993 ஓட்டு மட்டுமே பெற்று 3ஆம் இடம். நோட்டா பெற்றிருக்கக்கூடிய வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 881 ஓட்டு வந்து. அடுத்ததாக கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முகுந்தன் அப்படிங்கிறவர் 89,374 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். 18,844 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வென்றிருக்கிறார். 2ஆம் இடம் ஏடிஎம்கேல அசோக் குமார் அப்படிங்கிறவர் 70,530 ஓட்டு வந்து பெற்று 2ஆம் இடம். 3வது இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செல்லக்குமார் அப்படிங்கிறவர் 59,597 ஓட்டு வந்து இவர் பெற்று 3ஆம் இடம். நோட்டா பெற்றிருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1,136 ஓட்டு வந்து நோட்டா பெற்றிருக்கக்கூடியது. பெண்ணாகரத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து கஜேந்திரன் எஸ் அப்படிங்கிறவர் 81,240 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். 3,165 வாக்கு வித்தியாசத்தில் வந்து இவர் ஜெயிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிட்டவங்க வந்து இந்த இடத்துல செல்வம் அப்படிங்கிறவர் 78,075 ஓட்டு வந்து இவர் பெற்றிருக்கிறார். 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடியவங்க வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து
தமிழ் குமரன் அப்படிங்கிறவர் 53,901 ஓட்டு வந்து இவர் பெற்றிருக்கிறார். இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 674. போலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அபிஷேக் 67,961 ஓட்டை வாங்கி வென்றிருக்கிறார். 227 ஓட்டு வித்தியாசத்தில் மட்டுமே அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இரண்டாவது இடத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் போட்டியிட்ட சரவணன் அப்படிங்கிறவர் இரண்டாம் இடம் 67,734 ஓட்டு பெற்று இரண்டாம் இடம். மூன்றாவது இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 61,444 ஓட்டு பெற்று மூன்றாம் இடத்துல இருக்காங்க. இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 798 ஓட்டு வந்து நோட்டா பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் டிவிகே சார்பில் போட்டியிட்ட அருள் விக்னேஷ் அப்படிங்கிறவர் வந்து வென்றிருக்கிறார். 81,132 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 798 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வென்றிருக்கிறார். ஏடிஎம்கேல போட்டியிட்ட ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவர் வந்து 80,334 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறார். மாலதி அப்படிங்கிறவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் போட்டியிட்டு 77,666 ஓட்டுகள் மட்டுமே பெற்று மூன்றாம் இடத்துல இருக்காங்க. இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 883 ஓட்டு வந்து நோட்டா பெற்றுள்ளது. சேலம் பெஸ்ட் சட்டமன்ற தொகுதியில் வந்து லக்ஷ்மணன் எஸ்ங்கிறவர் வந்து டிவிகேலிருந்து வென்றிருக்கிறார். 1,20,407 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். இவர் 74,867 வாக்கு வித்தியாசத்தில் வந்து வென்றுள்ளார். இரண்டாம் இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கார்த்தி அப்படிங்கிறவர் 45,540 ஓட்டு வந்து பெற்றிருக்கிறார். மூன்றாவது இடத்துல வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் போட்டியிட்ட அழகாபுரம் மோகன்ராஜுங்கிறவர் 41,522 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். இண்டிபெண்ட் வேட்பாளர்களை பார்த்துடலாம். அதே போல் வந்து நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1052 இந்த சட்டமன்ற தொகுதியில். சேலம் சவுத் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் விஜய் தமிழன் பார்த்திபன் அப்படிங்கிறவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 91,371 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். 33,369 வாக்கு வித்தியாசத்தில் வந்து வென்றிருக்கிறார். இரண்டாவது இடத்துல வந்து லோகநாதன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டிக்கிட்டு 58,002 ஓட்டு மட்டுமே வாங்கியிருக்கார். மூன்றாவது இடத்துல ஏடிஎம்கே வினோத்துங்கிறவர் 50,216 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 745. வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் டிவிகே சார்பில் வந்து பழனிவேல் 79,907 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். 4,071 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே சார்பில் போட்டிக்கிட்ட ஸ்ரீ பாலாஜி சுகுமாருங்கிறவர் வந்து 75,836 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறார். மூன்றாவது இடத்துல வந்து தருண் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டவர் 69,296 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறார். இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 594. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் தமிழ்செல்வம் அப்படிங்கிறவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கார். 74,808 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். அதாவது 14,511 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வென்றிருக்கிறார். இரண்டாம் இடத்துல பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய பிரேம்குமார் அப்படிங்கிறவர் வந்து 60,297 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறார். மதிவேந்தன் அப்படிங்கிறவர் வந்து டிஎம்கேல போட்டிக்கிட்டு 57,854 ஓட்டு வந்து பெற்றிருக்கிறார். இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னா 863. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வந்து சந்திரசேகர் அப்படிங்கிறவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கார். 68,815 ஓட்டு வந்து வெற்றி பெற்றிருக்கார். 2,655 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேல போட்டியிட்ட சந்திரசேகரன் வந்து 66,160 ஓட்டு பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறார். மூன்றாவது இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பூமலர் அப்படிங்கிறவங்க வந்து 64,951 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்காங்க. இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1,211. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திலீப் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்கார். 79,744 ஓட்டு பெற்றிருக்கிறார். 11,008 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேல போட்டியிட்ட ஸ்ரீதேவி மோகன் அப்படிங்கிறவர் வந்து 68,736 ஓட்டு மட்டுமே பெற்று இரண்டாம் இடம். மூன்றாவது இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 52,808 ஓட்டு பெற்ற ராணியா அப்படிங்கிறவங்க. நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 760 ஓட்டு வந்து நோட்டா பெற்று இருக்கிறது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா டிவிகே சார்பில் அருண்ராஜ் 79,500 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். 28,172 ஓட்டு வந்து வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல ஏடிஎம்கே சார்பில் போட்டிக்கிட்ட எஸ்ஆர்எம்டி சேகர் சந்திரசேகர் அப்படிங்கிறவர்
இவர் வந்து 51,328 ஓட்டு மட்டுமே பெற்று 2வது இடம் பிடித்திருக்கிறார். 3வது இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் 49,465 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறார். இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 520. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜெயலட்சுமி 81,179 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறாங்க. 7,696 ஓட்டு வித்தியாசம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்துல ஏடிஎம்கேல போட்டியிட்ட தங்கமணி அப்படிங்கிறவர் இவர் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73,483 ஓட்டு மட்டுமே பெற்ற 2ஆம் இடம். 3வது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாலு அப்படிங்கிறவர் 39,993 ஓட்டு மட்டுமே பெற்று 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 665. ஈரோடு ஈஸ்ட்டில் வந்து ஈரோடு கிழக்கு இங்கே வந்து வெற்றி வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் பாலாஜி அப்படிங்கிறவர் 69,747 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். 23,966 ஓட்டு வித்தியாசம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் வந்து 2ஆம் இடத்துல காங்கிரஸ் கோபிநாத் பழனியப்பன் அப்படிங்கிறவர் 45,781 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்காங்க. 3வது இடத்துல வந்து ஏடிஎம்கே 38,183 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்குது. இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 879. ஈரோடு வெஸ்ட் ஈரோடு மேற்கு பகுதியில் வந்து ஆனந்தன் மோகன் அப்படிங்கிறவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கார். அதாவது 96,836 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். இங்கே வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,250 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வென்றிருக்கிறார். 2வது இடத்துல வந்து முத்துசாமி அப்படிங்கிறவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் போட்டியிட்டு 74,586 ஓட்டு பெற்றிருக்கிறாங்க. 3வது இடம் வந்து யுவராஜ் அப்படிங்கிறவர் பிஜேபியில் போட்டியிட்டு 38,185 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறார். இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,257 வந்து நோட்டா பெற்றுள்ள ஓட்டு. மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட சண்முகம் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்கார். 60,715 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். 2,430 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய கிருத்திகா வந்து 58,285 ஓட்டு மட்டுமே பெற்று 2ஆம் இடம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடியவங்க வந்து செந்தில்நாதன் 58,236 ஓட்டு பெற்று 3வது இடத்தை பிடித்திருக்காங்க. நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 925. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிகே சார்பில் போட்டியிட்ட செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 82,612 ஓட்டு பெற்று வென்றிருக்காங்க. 16,620 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதே போல் 2வது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட நல்ல சிவம் 65,992 ஓட்டு மட்டுமே பெற்று தோல்வி தழுவியிருக்கிறார். பிரபுங்கிறவங்கிற வந்து 3வது இடத்துல ஏடிஎம்கேல போட்டியிட்டவர் 56,232 ஓட்டு மட்டுமே பெற்றுள்ளார். நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 907. பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விபி தமிழ்செல்வி அப்படிங்கிறவங்க 72,391 ஓட்டு வந்து பெற்றிருக்காங்க. 4,569 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2வது இடத்துல ஏடிஎம்கே பண்ணாரி அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 2ஆம் இடம் 67,822 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. 3வது இடத்துல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி இங்கே போட்டிக்கிட்டு சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து 63,107 ஓட்டு மட்டுமே பெற்று இருக்கார். இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,804 ஓட்டு வந்து நோட்டாவுக்கு விழுந்திருக்குது. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டியிட்ட டிவிகே சார்பில் வென்றுள்ள சுனில் ஆனந்த் அப்படிங்கிறவர் 75,664 ஓட்டு பெற்று வென்றிருக்கிறார். வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,768. 2வது இடத்தை பிடித்திருக்கக்கூடியது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவிதா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து 67,896 ஓட்டு பெற்றிருக்காங்க. 3வது இடத்துல வந்து ஏடிஎம்கே சார்பில் போட்டியிட்ட சின்னராஜா அப்படிங்கிறவங்க 61,736 ஓட்டு மட்டுமே பெற்று 3ஆம் இடம். இங்கே வந்து நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 839. அவினாசி சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து கமலி அப்படிங்கிறவங்க 84,209 ஓட்டு பெற்றிருக்காங்க. 15,373 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எல் முருகன் பிஜேபியிலிருந்து 2வது இடம் இவர் வந்து தோல்வியை தழுவியிருக்கிறார். 68,836 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. 3வது இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட கோகிலாமணி அப்படிங்கிறவங்க 65,530 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்காங்க. இங்கே நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,563 ஓட்டு வந்து நோட்டா பெற்றுள்ளது.
திருப்பூர் நார்த் இங்கே போட்டியிட்ட வேட்பாளர் சத்யபாமா அப்படிங்கிறவங்க டிவிகே சார்பில் வந்து வென்றிருக்காங்க. இப்போ 1,31,401 ஓட்டு வந்து இவங்க பெற்றிருக்காங்க. 69,992 ஓட்டு வித்தியாசம் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே ஆனந்தன் அப்படிங்கிறவங்க வந்து 61,409 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. பார்ட்டி இருக்குது. இங்கே வந்து ரவி அலைஸ் சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 53,964 ஓட்டு மட்டுமே பெற்று இருக்கார். நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1078. திருப்பூர் சவுத் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பாலமுருகன் அப்படிங்கிறவர் 73,793 ஓட்டு பெற்று வென்றிருக்காங்க. 12,901 ஓட்டு வித்தியாசத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கேல போட்டியிட்ட 60,892 ஓட்டு பெற்ற தினேஷ்குமார் அப்படிங்கிறவர் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடியவங்க வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியிலேருந்து 34,617 ஓட்டு பெற்று மூன்றாவது இடத்தை தழுவி இருக்கக்கூடியவர் வந்து தியாகராஜ் அப்படிங்கிறவங்க. நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 644 இந்த சட்டமன்ற தொகுதியில். பல்லடம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட ராம்குமார் வெற்றி பெற்றிருக்கார். அதாவது 1,21,297 ஓட்டு வந்து இவர் பெற்றிருக்கார். 37,897 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேல போட்டியிட்ட பரமசிவம் அப்படிங்கிறவர் வந்து 83,400 ஓட்டு மட்டுமே பெற்றுள்ளார். மூன்றாவது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட செல்வராஜ் வந்து 78,625 ஓட்டு மட்டுமே பெற்றிருக்கார். நோட்டா பெற்றுள்ள ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,417 ஓட்டு வந்து பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் பெற்றிருக்குது. வீடியோனுடைய நீளம் மற்றும் நேரத்தை கருதி மீதமுள்ள தரவுகளை அடுத்த எபிசோடில் பதிவு பண்ணுறோம். அடுத்த பதிவையும் கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட சட்டமன்ற தொகுதியில் என்ன மாதிரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம்.